இருந்து நம்ம பாதுகாப்பாக வெளியே வரலாம் அப்படின்னா தீதும் நன்றும் பிறர் தரவாரா. நிறைய பேட் கர்மாஸ் வச்சுருந்தா அவர் எடுக்கிற வரைக்கும் நம்ம என்னதான் பண்ணாலும் அதை கொடுத்துட்டு தான் விடுவார். அது பாசிட்டிவாக இருந்தாலும் சரி, அது நெகட்டிவாக இருந்தாலும் சரி, எனினும் அதை தாங்கக்கூடிய ஒரு பலத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இதில் பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரியாது. அதுக்கு மிக சிறந்த வழிபாடு ஸ்ரீதர்ம சாஸ்தாவாக இருக்கக்கூடிய, அதே மாதிரி என்ன சொல்கிறதுன்னா பிரம்மச்சரிய விரதத்தோடு இருக்கக்கூடிய நம்ம சுவாமி ஐயப்பன் வழிபாடு. இது ஏன் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, எப்பயுமே சனி பகவான் அப்படின்னு சொன்னால் அவர் எவ்வளோக்கு எவ்வளோ தன்னை வருத்தி கொண்டும் ஒரு ஒழுக்கமாக இருக்கக்கூடிய அமைப்புகளில் இருக்கக்கூடிய அமைப்புகளும், அதே மாதிரி மலை மேல் வாழக்கூடிய தர்ம சாஸ்தா வழிபாடுகள் செய்கிறதும், சாஸ்தா ஐயனார் இந்த மாதிரி விஷயங்கள் செய்கிறதும், இதை நீங்கள் செய்யும் போது அதோட பிடின்னு சொல்லும் போது அதோட வேகம் அடிச்சிருக்கும். ஆனால் நமக்கு அது நடந்து போனது தெரியாமல், எப்படி மழை பெஞ்சா கொடை வச்சுருந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அமைப்புகளை கொடுக்கக்கூடியது வழிபாடுகள் கிடைக்கும். அதே மாதிரி இதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, விடாமல் இதில் யாராக இருந்தாலும் சரிங்க, அது பெண்ணாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, மனசார டெய்லி சுவாமியே சரணம் ஐயப்பா, சுவாமியே சரணம் ஐயப்பான்னு சொல்லலாம். அதிலெல்லாம் எந்த ஒரு இதில் சில பேர் தப்பான ஒரு கருத்து சொல்கிறாங்க, ஐயப்பனை வச்சோம்னா அது தப்பானது அப்படி இப்படின்லாம் சொல்கிறாங்க. உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஐயப்பனோட திருவுருவ படமோ சின்னதாக சிலைகள் வச்சுருந்தீங்கன்னா தாராளமாக வீட்டில் ஒரு பெற மாதிரி இருந்ததுன்னா மறைவாக வச்சுட்டு நீங்கள் சுவாமியே சரணம் ஐயப்பான்னு சொல்லி பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சனி பகவானால் ஏற்படக்கூடிய எப்பேற்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, யாராவது சபரிமலைக்கு யாத்திரை செல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நல்ல போகக்கூடிய அமைப்புகள், அதாவது திருப்தியாக ஒரு 40 நாள் 45 நாள் விரதம் இருந்து போவாங்க. அப்போ போகும்போது யாத்திரை செலவுகளுக்கு உங்களால் முடிஞ்ச விஷயங்கள் கொடுங்க. நெய் தேங்காய் விரதம் இருந்து நெய் தேங்காய் அடைச்சி கொடுங்க. இந்த மாதிரி விஷயங்கள் செய்யும் போது உறுதியாக சொல்கிறேன், பார்த்தீங்கன்னா சனி பகவானால் ஏற்படக்கூடிய விளைவுகள் குறையும். அதில் மாறுபட்ட கருத்தே கிடையாது.